அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹிக்மா பானு. இந்த நிகழ்ச்சியினூடாக உலகின் முதல் ரோபோட் எப்படி உருவானது, யார் அதை உருவாக்கினான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோபோட்ன்ற வார்த்தை இப்போதான் மாடர்னாக இருக்கலாம். ஆனால் ரோபோட் மாதிரி இயந்திரங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே மனிதர்கள் உருவாக்கி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க இதை ரோபோட்னு சொல்லலை, ஆட்டோமேன்னு தான் சொன்னாங்க. அதாவது தானாக இயங்கும் இயந்திரம்னு. பண்டைய கிரேக்கத்தின் ரோபோட் ஆர்கிட்டஸ் ஃப்ளையிங் பிஜன். இது உலகத்தில் பதிவான மிக பழைய ரோபோட்னு பல வரலாற்றாளர்கள் கருதுகிறாங்க. ஆர்கிட்டஸ் என்ற கிரீக் தத்துவ ஞானி ஒரு மரம் கொண்டு செய்த பறக்கும் புறா ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது காற்று நீராவி அழுத்தத்தை பயன்படுத்தி பறந்ததாக கூறப்படுது. அந்த காலத்துக்கு இது மிக அதிசயமான தொழில்நுட்பம்தான். ரோபோட் கான்செப்டுக்கு ஆரம்பமே இங்கே தான். மத்திய காலத்தின் மிக முக்கிய கண்டுபிடிப்பாளர் தான் அல் ஜஸரி. 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு. அல் ஜஸரியை இயந்திரங்கள தந்தைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் 1206 ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் 50க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அவர் தயாரித்த இயந்திரங்கள் எல்லாமே தண்ணீர், காற்று, கியர்ஸ், கம்புகள் மூலம் தானாக இயங்கும் வகையில் தான் இருந்தது. அவரது கண்டுபிடிப்புகளில் தானாக குரல் கொடுக்கும் மெக்கானிக்கல் பறவை, தானாக மாத்திரமே வேலை செய்யும் நீர்க்கடிகாரம், தண்ணீர் எடுக்கும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், இவை எல்லாமே மாடர்ன் ரோபோட்டிக்ஸ்க்கு அடித்தளம் போட்டவை தான். ரினைசன்ஸ் காலத்தின் ஆட்டோமேட்டன் பொம்மைகள் 16ஆம் 18ஆம் நூற்றாண்டு. இந்த காலத்தில் யூரோப்பில் பல கடிகார நிபுணர்கள் மூவிங் டால்ஸ் மெஷின்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதாவது எழுதும் மெக்கானிக்கல் ரோபோட், வரைபடம் வரையும் ரோபோட், இசை வாசிக்கும் ரோபோட், இவை எல்லாம் கியர்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், கிளாக் மெக்கானிசம் பயன்படுத்தி செய்தவை தான். அந்த காலத்துக்கு இது ஒரு மாயம் போல தெரிஞ்சுதான். முதல் நவீன ரோபோட் யூனிமேட் 1954 தொடக்கம் 1961 வரை. இது தான் உலகத்திலேயே முதல் மாடர்ன் ப்ரோக்ராமபிள் ரோபோட். யூனிமேட்டை உருவாக்கியவர் ஜார்ஜ் டெவல். இது மனிதர்கள் செய்ய வேண்டிய ஆபத்தான வேலைகளை மெஷினாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. 1961 முதலாக ஒரு கார் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது ஹாட் மெட்டல் வெல்டிங், ஹெவி ஒர்க் போன்ற வேலைகளில் ஹியூமன்ஸுக்கு மாற்றாக செயல்பட்டதாம். இங்கிருந்து தான் மொழிநுட்ப ரோபோட்டிக் காலம் ஆரம்பமானது. டெக்னாலஜி எப்படி ஆரம்பித்து இப்போ இங்கே இருக்குன்னு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளணும்னா RNBF TV சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.